என்ன கொடுமை சரவணன் அப்படிங்கிற கதையா? தெற்கு லெபனான் முழுவதுமே இனிமேல் எங்களுடையது தான் அப்படின்னு இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய குரல் ஒன்று எழுப்பியிருக்காங்க. இதை கேட்டு ஒட்டுமொத்த லெபனானும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. சீஸ் ஃபயர் டீல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி. இன்னொரு புறம் ஆயத்துல்லா கமினி அவர்களுடைய உடல்நிலை, கோமா, விஷம் உள்ளிட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுது. அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான விடயங்களையும் இதில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் கடந்து வந்து சீனா ஈரானுக்கு ஒரு சாலை ஒன்று போட போகிறாங்க. இனிமே எந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதித்தாலும் எனக்கு கவலை இல்லை, சீனா இருக்கிறது அப்படின்னு ஆப்கன் வழியாக சீனா உறக்க கத்தி இருக்கிறது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படிங்கிற விடயங்கள், ஹிஸ்புல்லாவை தாண்டி ஹவுதிகளும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் செங்கடலில் அதிபயங்கரமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அதையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். எல்லாருடைய பார்வையுமே G20 தான் இருக்குது. இந்த G20 மாநாடு அப்படிங்கிறது பிரேசிலில் நடக்குது. இந்தியாவின் சார்பாக நம்முடைய நாட்டின் பிரதம மந்திரி மோடி அவர்களும் போய் கலந்துக்கிட்டாங்க. அதில் அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் அவர்கள் கலந்துக்கிட்டு 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து உறவாடி கொண்டு இருக்கக்கூடிய காட்சிங்கிறது ரொம்ப அழகாக இருந்ததாக செய்தித்தாள்கள் வர்ணிக்கிறாங்க. இன்னொரு புறம் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பிரசிடென்ட் நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட நிகழ்வுகள், இது எல்லாமே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்திகள் தான். அதை தாண்டி வந்து இந்த மாநாட்டில் காசாவை பற்றி, ஹிஸ்புல்லாவை பற்றி பேசியிருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம். இந்த ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் லெபனான் பார்டர் இருக்குல்ல, அந்த இடத்துல ப்ளூ லைன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு லைன். அந்த கோட்டை வந்து நீங்கள் சரிவர கடைப்பிடிக்கணும் 2 பேரும். ஸோ ப்ளூ லைன் அப்படிங்கிறது உங்களோட செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டிக்காக கொடுக்கப்பட்டது. அதை அத்துமீறி வந்து 2 பேரில் யாராவது ஒரு ஆள் கடந்தீங்கன்னா கூட அது 2 பேருக்கு நல்லதில்லை அப்படிங்கிற விஷயத்த இந்த G20 மாநாட்டில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு 2 பேரும் அமைதியாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. என்ன நடந்திருக்கு தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி தான். லெபனானுடைய மிக முக்கியமான கலாச்சார மையங்கள் எல்லாத்துலேயுமே அட்டாக் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து லெபனானில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஆனால் அது செய்திகள் மறைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போதைக்கு லிஸ்ட் அடிப்படையில் 4,000 பேர் தான் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய லராப் உள்ளிட்ட செய்தி சேனல்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய உண்மை தகவல் அடிப்படையில் அங்கே மக்களுடைய இறப்புங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. பட் இதை உலக நாடுகள் கண்டுக்க மாட்டுறாங்க. லெபனானுக்கான சீஸ் ஃபயரை அமெரிக்காவினுடைய செனட்டர் சைட்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு கோப்பு ஒன்று லெபனானுடைய சபாநாயகருக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அமெரிக்கா சைடில் இருந்து லெபனானுடைய முக்கியமான ஆட்சியாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் சைடில் சொல்லப்படக்கூடிய விஷயம், சீஸ் ஃபயர் டீலுக்கு எங்களுக்கு ஓகே தான், பட் தெற்கு லெபனானை எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பா தெற்கு லெபனானை கொடுக்க முடியாதுன்னா அப்போது லெபனானுடைய பகுதி எல்லாமே அவங்களோடதுங்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம். நாங்கள் 1982 இதோட 4 முறை வந்து தெற்கு லெபனானை கைப்பற்றியிருக்கோம். நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறதுனால உலக நாடுகள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் தெற்கு லெபனானை விட்டு மறுபடியும் கைப்பற்றிய பகுதியை விட்டு வெளியில் வரோம். ஆனால் மறுபடியும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படைகள் எங்களை தாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த தடவை விட்டு கொடுக்க முடியாது, நாங்கள் கைப்பற்றிய பகுதிகள் எங்களுக்கே சொந்தம் அப்படின்னு இப்போது இஸ்ரேல் வந்து குதிக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் இந்த பஞ்சாயத்து போகும். அதே நேரத்தில் இது ஆக்கிரமிக்கப்பட்ட தேசம்னு வெஸ்ட் பேங்கில் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழல் வந்து ஃபியூச்சரில் உருவாகும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய யூனிஃபில் யுஎன்னுடைய 40,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஓய்வு தான், வேற என்ன. இதெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது சீஸ் ஃபயர் டீலுக்கான கோப்புகளில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட இஸ்ரேல் அதற்கு செக் வைக்கக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறாங்க. சீஸ் ஃபயர் டீலுக்கே சம்மந்தம் தெரிவிக்கக்கூடாதுங்கிறது தான் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு. அதனால தான் அவங்க தெற்கு லெபனானை விட்டு கொடுக்க மறுக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா இதுக்கு பழிக்கு பழி தீர்க்க டெல் அவீவ் மீது தாக்குதலை நடத்துகிறாங்க. டெல் அவீவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மிலிட்ரி பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்தின் மீது வித்தியாசமான தாக்குதல் நிகழ்த்தப்படுறாங்க. இதில் இஸ்ரேலை சேர்ந்த 5 பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வழியாக இருக்குது. அதை தாண்டி இப்போ இஸ்ரேல் வந்து ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல, அங்கே போய் ஒரு முறையீடு ஒன்று வைக்கிறாங்க. அடுத்ததாக நாங்கள் ஈராக்கை தாக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட்டு, ஷாக்கான ரிப்போர்ட்டு. ஸோ ஈராக்கை தாக்க போகிறீங்களா, எதுக்கடா அந்த வேலையை செய்றீங்க அப்படின்னு கேட்டால்
ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் பழிக்கு பழி தீர்க்க வேண்டும். ஈராக்கில் ஆளக்கூடிய அரசு அதை கண்டிக்குதான்னு கேட்டால் அதை அவங்க வளர்த்து விட்றாங்க. அதனால அடுத்ததாக நாங்கள் ஈராக் மீதும் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறத ஐக்கிய நாடுகள் சபையிட்ட டைரக்டாகவே சொல்லிட்டாங்க இஸ்ரேல். அடுத்த கட்டமாக இஸ்ரேல் வந்து லெபனானை அப்படியே விட்டு வெளியில் வந்து ஈராக் பக்கம் போராது நடத்துவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அல் மனார் டெலிவிஷன் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவினுடைய ஊடக பிரிவினுடைய தலைவர், அதாவது அவர் பேர் முகமது அஃபீஃப் அப்படின்னு, அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி. இதை செஞ்சது யார் அப்படின்னா இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் செஞ்சுருக்காங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய மிக முக்கியமான எடிட்டரை வந்து, அதாவது எடிட்டர், சிஇஓ, அந்த சேனலுக்கான ஹெட்டும் அவர் தான். ஸோ அவரை வந்து தாக்கி அழித்து விட்டோம் அப்படிங்கிறத டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் ரொம்ப பெருமை பொங்க ஒரு செய்தியாக போட்டிருக்காங்க. இதை கிட்டத்தட்ட நான் சண்டேவே நடந்துருச்சு. நான் சண்டே மண்டே 2 நாள் வெயிட் பண்ணேன், என்னதான் நடந்திருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. அந்த ஊடகப் பிரிவினுடைய தலைவர் வந்து ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து சில விஷயங்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க. அது அவங்க நாட்டில் இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போது இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள்லாம் இருக்குல்ல, அந்த செய்தி சேனல்களுடைய முதலாளிகள் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவங்களாக இருப்பாங்கல்ல. அப்போ அந்த கட்சியை சார்ந்து நெகட்டிவ் செய்தி ஏதாவது போடுவாங்களா? கிடையாது. ஆனால் பாசிட்டிவான நியூஸ் எல்லாத்தையும் போடுவாங்க. அது மாதிரி தான் இந்த ஹிஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய ஊடக பிரிவு தலைவர் வந்து ஹிஸ்புல்லாவுக்கு சாதகமான செய்திகளை ஒளிபரப்பினார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் மீது அட்டாக் நடத்தி அவரை கொலை செஞ்சுருக்காங்க இஸ்ரேல். ஆனால் இதை உலகில் இருக்கக்கூடிய அல் ஜசீரா மாதிரியான செய்தி சேனல்கள் கூட இதை பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்து அறிக்கைகள் வெளியிடலை. பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வேல அவர் வந்து தவறு செய்திருப்பதாக இஸ்ரேல் சுட்டி காட்டுது. ஆனால் பத்திரிகையாளராக அவருடைய நாட்டு மக்களுக்கான செய்தியை அவர் வந்து பிரசுரிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த அல் மனார் டெலிவிஷன் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. இதற்கு நியாயம் வேண்டும் அப்படிங்கிற குரலை எழுப்பியிருக்காங்க. பட் 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களை பாலஸ்தீனத்தில் கொலை செஞ்ச போது கூட உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லாதிக்க பத்திரிகையாளர் சங்கங்கள் வந்து எந்த விதமான கண்டனங்கள் தெரிவித்ததோடு நிறுத்தி கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இஸ்ரேல் மீது நிகழ்த்தல. ஐசிசியும் அதுக்கான தண்டனையை இன்னும் கொடுக்கல. இனப்படுகொலையாளர் நெதன்யாவுக்கான தண்டனைங்கிறது இன்னமும் கொடுக்கப்படாமல் இருப்பது ரொம்ப இந்த வாழக்கூடிய உலகத்தில் ஆச்சரியமான செய்திகளில் அதுவும் ஒன்று தான். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமினி அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுக்கள் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த செய்தி 2-3 நாட்களாக நானும் உள்ளுக்குள்ளே தலைப்பாக வச்சுருக்கேன். பட் வெளியில் இப்போ தான் முதல் தடவை தலைப்பு வைக்கிறேன். அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவர் கோமா நிலைக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு செய்தியும் பரவிக்கிட்டு இருக்கு. அவருக்கு வயது 85 ஆயிடுச்சு. இப்போ தான் அவர் ரீசெண்டாக அவருடைய பிறந்த நாள்லாம் கொண்டாடணும். அவருடைய 2வது மகனுக்கு தான் அடுத்த கட்டமாக ஈரானுடைய அமைச்சரவையே 60க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக அவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அந்த டீலிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்ததாக ஈரானுடைய தலைவராக கமினி அவர்களுடைய 2வது பையன் வரப்போறார். அது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அவர் செப்டம்பரில் தான் ஃபஸ்ட்டு டெலிவிஷன் மீடியாவுக்கே தோன்றினார். முதல்ல அவர் உரை நிகழ்த்தியதும் கடந்த செப்டம்பர் மாதம் தான் 2024. அது வரைக்கும் அவர் வெளியில் மீடியாவுக்கு எதுவும் பெருசாக தெரிஞ்சது கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கமினி அவர்களுடைய உடல்நிலை, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்க மாதிரியான ஃபோட்டோஸ், டாக்டர்ஸ் அவர்கிட்ட நலம் விசாரிக்கிற மாதிரியான நிகழ்வுகள், இது எல்லாமே வந்து அன்வெரிஃபைடு ஃபோட்டோவாக வெளியாகிட்டு இருக்கு. விஷம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நிறைய யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது சத்தியமாக நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த மாதிரியான ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் ஒன்று அமெரிக்க செனட் சபை இருக்குல்ல, காங்கிரஸ் சபையில், அமெரிக்க காங்கிரஸ் சபையில் இருக்கக்கூடிய செனட்டு, அந்த செனட்டில் மொத்தம் 100 பேர் இருக்காங்க. மொத்தமாக நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல, அமெரிக்க எலெக்ஷன்லாம் பார்க்கும்போது மொத்தம் அந்த 438 ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு 100 இல்லையா? இப்போ இந்த இவ்வளோ பேர் சேர்ந்தது தான் அமெரிக்க காங்கிரஸ் சபை. அப்போது இந்த 100 செனட்டர் உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்களில் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து ஓட்டு போடணும். எதுக்கு? இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கலாமா வேணாமா அடுத்த கட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு புதன்கிழமை வந்து ஓட்டு வந்து நடக்க போகுது. இந்த வாக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்குதோ அதன் அடிப்படையில் தான் இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை அமெரிக்கா அடுத்து செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த டிசிஷனும் இந்த அமெரிக்கா எடுப்பாங்க. இஸ்ரேலுக்கான மத போதகர் அப்படின்னு சொல்கிறாங்க யாரை? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை. அவருக்கு எதுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், அவர் தான் யூஎஸுக்கான அம்பாசிடர், எங்கே இஸ்ரேலுடைய தூதராக அவர் தான் வந்து அமெரிக்காவில் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்.
அப்போது இஸ்ரேலுக்கு சாதகமாக அவர் செயல்படுவார், அவர் ஒரு மத போதகரனா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் எழுது. இதுதான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் மெட்டீரியலாக மாறி போய் நிற்கிது. அவர் வந்து பாலஸ்தீனத்துக்கு எதிராக செயல்படுவார். அதனால் யுஎஸ்னுடைய அந்த கேபினெட் இருக்குல்ல, ட்ரம்பினுடைய கேபினெட், அதுவே ஏற்கனவே நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அந்த கேபினெட்டில் மிக முக்கியமான பொறுப்பு வகிக்கிறவர் தான் இஸ்ரேலுக்கு ஆதரவான நபராக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அம்பாசிடராக அமெரிக்காவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் குரூப்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கிறது தான் இறுதி முடிவு. அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது ட்ரம்ப்புக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறத தாண்டி கண்டிப்பாக இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக மாறி நிற்கிது. இந்தியா வந்து காசாவுக்காக எந்த உதவியுமே செய்யலையா? தொடர்ந்து ஒரு குரல் கூட எழுப்பலையே. இஸ்ரேலுக்கு வந்து நம்முடைய பீகாரில் இருந்தும் அசாமில் இருந்தும் ஹரியானாவில் இருந்தும் வேலைக்கு மட்டும் ஆட்கள் அனுப்புகிறாங்க, இன்ஜினியர்ஸ் அனுப்புகிறாங்க, பாலிடெக்னிக் மாணவர்கள் இங்கே போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து காசாவுக்கு இந்தியா உதவி செய்யலையான்னு கேட்டால் உதவி செஞ்சுருக்காங்க. UNRWA வந்து இஸ்ரேலால் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும் அந்த UNRWAவுக்கு உதவி செய்கிறதுல இந்தியா வந்து பெரிய நாட்டம் கொண்டிருக்கு. அந்த வகையில் பாலஸ்தீனத்துக்கான $2 மில்லியன் வந்து நம்ம இந்தியா சார்பாக அந்த மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியும் ரொம்ப கவனிக்கத்தகுந்த ஒரு செய்தி தான். இஸ்ரேல் நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? கையையும் காலையும் வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக லெபனானில் அட்டாக் பண்ணீங்க, சிரியாவில் அட்டாக் பண்ணீங்க, அடுத்து ஈராக் அட்டாக் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ ஜோர்டானையும் போட்டு அட்டாக் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற கேள்வி எல்லா பக்கமும் எழுந்துக்கிட்டு இருக்கு. அவனால கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லி நெதன்யாகு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் சமூக ஊடகங்கள்லையும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் கூட அதே வார்த்தையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கு துப்பில்லாத நெதன்யாகு தொடர்ச்சியாக போரை மட்டும் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்விகளையும் அவங்க எழுப்புறாங்க. அதே வேளையில் ஜோர்டானுடைய அகப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், இப்போ என்னென்னா ஈராக்கில் இருந்து ஒரு மிசைல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை இடைமறித்து தாக்குவதற்கான வல்லமை வந்து இஸ்ரேல்கிட்ட இருக்குது. காரணம் என்னென்னா அமெரிக்காவினுடைய தாட் ஏவுகணை, அதோடு சேர்த்து அவங்களுடைய அயன் டோம் ஃபெசிலிட்டி. அப்போ இங்கேருந்து வந்து திருப்பி வந்து ஒரு இடைமறிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை போகும். அப்போ அது இடைமறிக்கக்கூடிய ஏவுகணை ஒரு மிஸ்லீடாக எங்கே போயிடுச்சு அப்படின்னா இந்த அகப்பா அப்படிங்கிற ஜோர்டானுடைய அந்த செங்கடல் ஏரியாவை ஒட்டி இருக்குது. அது இஸ்ரேல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். அந்த பகுதி மீது போய் விழுகுது. இதன் காரணமாக ஜோர்டானில் இருக்கக்கூடிய மன்னர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லா பக்கமும் கடைசியாக கை வச்சு லாஸ்ட்டில் வந்து ரிவர் டு சீங்கிற வார்த்தையை பாலஸ்தீன் மக்கள் சொன்னதுனால ஏன் நாட்டின் மீதும் போர் தொடுக்கிறதுக்கு தயாராகி விட்டாயா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வந்து அடுத்ததாக ஜோர்டான் மீதும் போர் தொடுக்க போகிறதா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டாலும் அப்படி கிடையாது. ஜோர்டான் மன்னரும் இஸ்ரேலும் ரொம்ப க்ளோஸு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. யதார்த்தமாக எதேச்சையாக போய் இந்த இடைமறிக்கக்கூடிய ஏவுகணை ஜோர்டான் மீது விழுந்துருச்சுங்கிறது தான் இஸ்ரேலுடைய IDF சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. UKMTO இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ஹவுதிகள் மறுபடியும் ஒரு வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்போ தானங்க அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஆபிரகாம் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க, மறுபடியுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். இது ஏமனுடைய மிக முக்கியமான தளம் இருக்குல்ல, இந்த பாப் எல் மண்டீப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியமான ஏரியா. உலகத்திலேயே ரொம்ப செக்யூர்டான ஒரு ஏரியான்னு சொல்கிறாங்க. செங்கடலில் வந்து ஹவுதிகள் ராஜாவாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு சின்ன ஒரு பகுதி தான். அதன் வழியாக தான் எல்லா கப்பலும் போயாகணும். அந்த இடத்துல இருந்து சுமார் 48 கிலோமீட்டர் வெஸ்ட் ஏரியாவில் மேற்கு பக்கம் வந்து இந்த வணிக கப்பல் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஹவுதிகள் வந்து சின்ன படகு மூலியமாக போய் அந்த வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த UKMTOவினுடைய ரிப்போர்ட்டாக இருக்குது. இதை வந்து ஹவுதிகளும் மறுக்கலை. அதே நேரத்தில் அந்த கப்பலுக்கு பெரிய அளவில் சேதம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வணிக கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டால் கூட உலகின் வல்லாதிக்க சக்திகள் அது UK கப்பல் நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அவங்க வந்து அடிபட்டாலும் மீசையில் மண் ஒட்டாத கதையாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த படகு. லா சாம்பா அப்படிங்கிற டெய்லி நியூஸ் பேப்பர் இது எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டால் இட்டாலியிலேருந்து வருது. போப்பாண்டவர் வந்து காசாவை பற்றி பேசவே இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறையா பேர் கேட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் அதுக்கான பதில் அப்படிங்கிறது, போப்பாண்டவர் இஸ்ரேலில் தொடர்ச்சியாக காசா மீது அவங்க இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு போப்பாண்டவர் சொன்னதாக அந்த பத்திரிகை வந்து செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்தான். இட்டாலியிலேருந்து போப்பாண்டவர் சைட்லேருந்து இந்த தகவல் வெளியாகுது அப்படின்னா உண்மையிலேயே நெதன்யாகு இனப்படுகொலையாளர் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து நம்பத்தான் செய்வாங்க. ஏன்னா அவர் வந்து ஒட்டுமொத்த ரோமன் கேத்தலிக்கும் அவர் தான் ஹெட்டு. ஸோ அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் உண்மையிலேயே நம்புவாங்க. அந்த அடிப்படையில் நம்மளுடைய இங்கே பார்க்கக்கூடிய நபர்களும் வந்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஸோ அவரே சொல்லியிருக்காரு காசாவில் இனப்படுகொலையை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு மேலேயும் வந்து நம்ம மனதை மாற்றிக்கலை அப்படின்னா கல்லஞ்சம் படைத்தவர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அமைதி புறாவே சொல்லிருச்சு காசாவில்
இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இதுக்கு மேலே வேற என்ன ப்ரூஃப் வேணும்? சீனாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக ஈரானுக்கு ஒரு பெரிய ரோடு ஒன்று சீனா போட போகுது. ஸோ இந்த பெல்ட் அண்ட் ரோடு தான். இப்போ இந்த ரோடு திட்டத்தின் அடிப்படையில் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டால் கூட, அமெரிக்கா மட்டும் தானே விதிச்சிருக்கீங்க, ரஷ்யா கிட்ட நாங்கள் ஆயிலை விற்றுக்குவோம், சீனாட்ட ஆயிலை விற்றுக்குவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் ஈரான் தன்னுடைய வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த விதமான தடையும் இல்லாமல் சீனாவுக்கு ரோடு வழியாகவே ஆயிலை சப்ளை பண்ணுவதற்கான பெரிய வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக இந்த எரிபொருள் சிக்கனம் அப்படிங்கிறது, தொலைத்தொடர்பை ஈஸியாக அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம், இது எல்லாமே சாத்தியமாகும். ஸோ சீனா எடுக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு ஈரான் பெரும் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியோடு முடிச்சுக்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.